அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றி நம்ம ஒவ்வொரு அப்டேட்டா ப்ராப்பரா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா உள்ள வழக்குகள்ல ஒரு முக்கியமான வழக்கு தான் இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு. ரோட் இன்ஸ்பெக்டருடைய வழக்க பத்தி நம்ம எல்லா அப்டேட்டையும் ப்ராப்பரா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி வந்து ஹியரிங்க்கு வரும்போது இந்த வழக்கு ரீச் ஆகாதனால, அடுத்த ஹியரிங் டேட்டா வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரும்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏப்ரல் 30 அன்னைக்கும் இந்த வழக்கு வந்து ஹியரிங்க்கு வரவே இல்ல. அப்ப இந்த வழக்கு வந்து எப்ப வந்து ஹியரிங்க்கு வரும் அப்படிங்கும்போது, மே 7ஆம் தேதி ஹியரிங் வரும்னு சொல்லி, அவங்க வந்து ஒரு ஒரு லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க தோராயமா. ஆனா மே மாசம் வந்து கோர்ட்லாம் லீவு அப்படிங்கும்போது எப்படி சாத்தியமாகும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து கம்ப்யூட்டர்ல வந்து அடுத்த தோராயமா அந்த லிஸ்ட் எப்ப வரும் அப்படின்னு பார்க்கும்போது, மே 7 கண்டிப்பா வரும்னு போட்டிருக்காங்க. நம்ம அத வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஸோ ரோட் இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் வந்து இதுதான் மே 7ஆம் தேதி. அந்த அந்த மே 7ல இந்த ஹியரிங் வரப்போதா? இல்ல அப்ப இந்த சம்மர் ஹாலிடே கோர்ட் லீவுனால இந்த கேஸ் வந்து தள்ளி போகுதா? இல்ல வந்து நம்மளுடைய மதுரை, சென்னை நீதிமன்றங்கள் மட்டும் தான் சம்மர் ஹாலிடேஸ் வரும். இதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சம்மர் ஹாலிடே மாறுதா? அப்படின்னு தெரியல. நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து முறையா வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பாருங்க. எந்த அப்டேட்னாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு உள்ள ஒரே அப்டேட்டு இந்த வழக்கு வந்து மே 7ஆம் தேதி இந்த வழக்கு ஹியரிங்க்கு வருதுன்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.